குற்றவாளிகள் புகைப்படம் கிட்டத்தட்ட 5 பேருடைய புகைப்படத்தை செந்தில் பாலாஜி அவர்கிட்ட காட்டி நேத்து சிபிஐ அதிகாரிகள் இவரை உங்களுக்கு தெரியுமா இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிடுக்குப்பிடி கேள்வியை செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்காரு. குற்றவாளிகள் புகைப்படத்தை சிபிஐ அதிகாரிகள் நம்மக்கிட்டேயே காட்டி கேட்குறாங்களே அப்படின்னு செந்தில் பாலாஜி அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் இந்த வழக்கிலேயே இப்போ மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை சம்பவமாக செந்தில் பாலாஜி அவர் கொடுத்துருக்க பதில்கள் மாறியிருக்கு. முக்கியமாக நம்ம எல்லாருமே விஜய் அவரை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் நிறைய பேர் விஜய் அவரை விசாரணைக்கு கூப்பிட்டதால விஜய் சிக்கிட்டாரு கரூர் வழக்கில் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நேற்று நடந்த இந்த விசாரணை கடைசியாக செந்தில் பாலாஜி அவரை எதுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது இந்த கரூர் வழக்கின் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை மாறியிருக்கு. அப்படி நேற்று செந்தில் பாலாஜி அவர் விசாரணைக்கு வந்திருந்தப்ப சிபிஐ அதிகாரிகள் மொத்தம் அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, அவங்க காட்டின 5 நபர்களுடைய புகைப்படம் என்னென்ன, இதனால் செந்தில் பாலாஜி அவர் கொடுத்த பதில் இந்த வழக்கின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியிருக்கு. ஸோ அப்படி நேற்று என்னதான் சிபிஐ அலுவலகத்தில் நடந்துச்சு, செந்தில் பாலாஜி அவருக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடிகள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வழக்கில் கரூருக்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் பல நாள் விசாரித்தாங்க. அதுக்கப்புறமா டெல்லிக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய முக்கியமான அதிகாரிகள் நிறைய பேரை டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணாங்க. ஸோ இதில் மிக முக்கியமான நபர் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க சம்மன் கொடுத்ததுமே விஜய் இந்த கரூர் வழக்கில் சிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, சிபிஐ அதிகாரிகள் விட மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 3 முறை விஜய் அவர் சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தார். இப்போ கடைசியாக போயிட்டு வெளியே வர்றப்ப விஜய் அவர்கள் ரொம்ப உற்சாகத்துடன் காணப்பட்டார், மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். ஸோ இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் இந்த கரூர் வழக்கில் இருந்து அவர் விடுபடப்பட்டிருக்காரு. இனிமேல் விஜய் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர் வெளியே வர்றப்ப அவர் வந்த தோரணை பார்க்குறதுக்கு நமக்கு தோணுது. ஆனால் நேற்று விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப செந்தில் பாலாஜி அவருடைய முகம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அரண்டு போய் ஒரு பயம் கலந்த முகத்துடன் பயந்து போய் தான் செந்தில் பாலாஜி அவர் வெளியே வந்தார். காரில் ஏறி டக்குன்னு போயிட்டாரு. அப்படி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட நடத்தப்பட்ட அந்த விசாரணைகளை பற்றின முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. இதில் காலையில் 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்துக்கு அவர் உள்ளே போயிட்டார். அதாவது ஏற்கனவே விஜய் அவரை அங்கே 9வது மாடி சிபிஐ அலுவலகம் 9வது மாடியில் வச்சு தான் சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவரை விசாரித்தாங்க. அதே சிபிஐ அதிகாரிகள் 2 சிபிஐ அதிகாரிகள், ஒன்று மூத்த சிபிஐ அதிகாரி, இன்னொன்று தமிழ் தெரிந்த சிபிஐ அதிகாரி, விஜய் அவரை விசாரித்த அதே 2 சிபிஐ அதிகாரிகள் தான் செந்தில் பாலாஜி அவரையுமே விசாரிச்சிருக்காங்க. 9வது மாடி அதே ரூம், அதே அறை, அதே இடத்துல வச்சு தான் செந்தில் பாலாஜி அவரையுமே விசாரணை பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 86 கேள்விகள் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. 6 மணி நேரம் 30 நிமிஷம் ஆயிருக்கு இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு முடிக்க. அதில் செந்தில் பாலாஜி அவர் 86 கேள்விகள் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில்கள் கிட்டத்தட்ட முக்காவாசி பதில்கள் எல்லாமே நேரடியாக அவர் ஒரு தெளிவுடன் தீர்க்கமான பதில்களை எங்கேயுமே சொல்லலை. எல்லா இடத்துலையுமே மழுப்புற மாதிரியான, தப்பிக்கிற மாதிரியான, இன்னொருத்தங்க மேலே பழி போடுற மாதிரியான, முக்கியமாக விஜய் அவர் மேலேயே கூட எடுத்துக்கலாம். விஜய் அவர் தாமதமாக வந்தார், விஜய் இப்படி செஞ்சிட்டாரு, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, எல்லாருமே தான் அங்கே கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நான் மட்டுமா வந்தேன், என் மேலே மட்டும் எப்படி தப்பு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக அந்த பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி மழுப்புற மாதிரியான பதில்களை தான் செந்தில் பாலாஜி முழுக்க முழுக்க கொடுத்துருக்காரு அப்படின்னு சிபிஐ தரப்பு ரிப்போர்ட் அவங்க சொல்லுது. இதில் மிக மிக முக்கியமான விஷயமாக ஒரு 5 நபருடைய புகைப்படம் பார்த்திங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைவசம் இருந்திருக்கு. இந்த 5 நபர்களுடைய புகைப்படத்தை ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், அப்புறம் விஜய், இவங்க எல்லாருமே சந்தேகப்படக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட்டு, அதாவது கரூர் கூட்டத்தில் இவங்க எல்லாருமே இருக்கிறத நாங்கள் பார்த்தோம், இவங்க எல்லாருமே திமுக ஆதரவாளர்கள், அவங்களுடைய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், விஜய் அவர் கூட ஒரு நபருடைய புகைப்படத்தை கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே 5 நபருடைய புகைப்படத்தை சிபிஐ அதிகாரிகள் அவங்கக்கிட்ட ஏற்கனவே வந்திருந்தப்ப கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அவங்க கொடுத்துருந்த அந்த புகைப்படம் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கொடுத்து இந்த நபர்கள் எல்லாரையுமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கிட்ட. அதுக்கு செந்தில் பாலாஜி அந்த நபர்கள் எல்லாருடைய புகைப்படத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு. அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே அவர் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி அவருடைய முகத்தை பார்த்தே சிபிஐ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. அந்த புகைப்படம் எல்லாத்தையும் பார்த்து செந்தில் பாலாஜி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு.
இதனால கொஞ்சம் தாமதப்படுத்தியிருக்காரு. பதில் உடனே சொல்ல முடியாம திக்குமுக்கு ஆடியிருக்காரு செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறமா சிபிஐ அதிகாரிகள், "சொல்லுங்க, இந்த 5 பேரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த 5 பேரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி. ஸோ அப்படி உங்களுக்கு தெரியாதா இந்த 5 பேர்? அப்படின்னா இந்த நபர்கள் கூட நின்று நீங்க புகைப்படம் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு அடுத்ததா அந்த புகைப்படத்தையும் செந்தில் பாலாஜி அவர் முன்னாடி காட்டுறாங்க சிபிஐ அதிகாரிகள். ஸோ இந்த தருணம் நடக்கிறப்ப எல்லாம் செந்தில் பாலாஜி முகம் வேர்த்து உச்சக்கட்ட பதட்டம், டென்ஷனுக்கு போயிட்டாரு செந்தில் பாலாஜி. இது எல்லாத்தையுமே கூட சிபிஐ அதிகாரிகள் நோட் பண்ணியிருக்காங்க. வீடியோலையும் ஷூட் பண்ணி அவங்க பதிவு பண்ணிக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு. உடல் எல்லாம் வேர்த்து ஒரு டென்ஷன், உச்சக்கட்ட ஹை பிபிக்கே அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் ஆகிட்டு, என் கூட யார் வேணாலும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நான் ஒரு மந்திரி தானே, ஆனால் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க எல்லாருடைய முகத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என் கூட நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அது எப்போன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்காக அவங்க எல்லாரும் எனக்கு தெரிந்த நபர்களாக ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு பதிலை செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, ₹10 பாலாஜி அப்படின்னு விஜய் பாடினதுக்கு அப்புறமாக தான் கூட்டத்தில் இருந்து செருப்பு வீசப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்துக்கு உள்ளேயே அந்த பரபரப்பு, தள்ளு முள்ளு இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சுது. ஸோ அந்த செருப்பு வீசின நபரில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட ஒரு நபராக இருக்கார். அப்படின்னா உங்களுடைய ஆதரவாளர் தான் அந்த செருப்பை தூக்கி விஜய் அவர் மேலே வீசியிருக்காரு. அதனால் இந்த தள்ளு முள்ளு, இந்த மோசமான சம்பவம் நடந்ததுக்கே உங்களுடைய ஆதரவாளர் தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நபர் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால் அந்த நபர் செய்த ஒரு சம்பவத்துக்காக நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட 86 கேள்விகள் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லா கேள்விக்குமே செந்தில் பாலாஜி அவர் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் அவங்க முழுக்க ஏற்கிற மாதிரி இல்லை. சிபிஐ அதிகாரிகள் திருப்தி அடையாத மாதிரியான பதில் தான் செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காரு. இதில் முழுக்க நிறைய கேள்விகளுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மழுப்புற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு பதில் சொல்கிறாரு. கரெக்டாக சிபிஐ அதிகாரிகள் எங்களுக்கு அவர் செந்தில் பாலாஜி கோஆப்ரேட் பண்ணலை, இந்த விசாரணை நாங்கள் சரியாக நடத்தி முடிக்கல, செந்தில் பாலாஜி எந்த கேள்விக்கும் நேரடியான, தெளிவான, கரெக்டான, ஏற்கிற மாதிரியான பதிலை அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதனால் செந்தில் பாலாஜி திரும்பவும் அவர் விசாரணைக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சிபிஐ அதிகாரிகள் அவங்க வட்டாரம் பதில் சொல்கிறாங்க. முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர் அந்த 5 நபர்கள் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்காரு. அந்த 5 நபர்கள் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அவர் சொன்ன அந்த பதில்களை சொல்கிறப்ப செந்தில் பாலாஜி அவருடைய முகம் மாறினது, அவர் டென்ஷன் ஆனது, இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னதாக 15ஆம் தேதி விஜய் அவர் விசாரணைக்கு வந்திருந்தப்பவே செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் அவர் வசமாக சிக்கிட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் அவருடைய விசாரணையை ரொம்ப அழகாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே விஜய் அவர் சொன்ன பதிலுக்கும் அதே போல் செந்தில் பாலாஜி அவர் கொடுத்திருந்த பதிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜய் கான்ஃபிடென்ட்டோட பதில் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி திக்குமுக்காடி கஷ்டப்பட்டு பயந்து பதில் சொல்கிறாரு. இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆதாரமாக சிபிஐ அதிகாரிகள் நோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக விஜய் அவர் இந்த வழக்கில் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. செந்தில் பாலாஜி நிச்சயமாக சிக்குவார். அடுத்த கட்ட விசாரணைக்கு வர்றப்ப செந்தில் பாலாஜி அவர்கிட்ட நடக்க போகிற விசாரணையே வேறு மாதிரி இருக்கும். இது நிச்சயமாக இந்த தேர்தல் களத்தில் விஜய் அவருக்கு சாதகமாக முடியும், திமுகவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி வட்டாரங்கள் தகவல் சொல்லுது. ஸோ ஆக மொத்தம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் இருந்து செந்தில் பாலாஜி நிச்சயமாக சிக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.